சொல்லு ஷேன். சளி பிடிச்சிருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி ஸ்டீம் எடுத்துட்டாங்க. த்ரோட் பயங்கரமான பெயின். சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்தே சாப்பிடவே இல்லை. இப்போ தான் நல்லா சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எதனாவது சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன், கொஞ்சம் நல்லா ஆகிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னாக்கா இங்கே இருக்க டைமுக்கு 9:30 ஆக போகுது. ஆனால் பார்த்திங்கன்னாக்கா இங்கே ஒருத்தவங்க நல்ல தூக்கம். Happy New Year, Mama. I love you. Happy New Year, Ayya. Happy New Year, Mommy. Happy New Year, Rainbow Mama. Happy New Year, Aradhana, Tanga Kutti. Happy New Year, Shalama. Happy New Year, Perippa. Happy New Year, Joshua. All my family. கேக் வாங்க வந்திருக்கோம் இங்கே போனாக்கா. அசுமா இங்கே பாரு. Happy birthday, Auntie. Happy New Year to all. லட்சுமா போன் ஆண்டி ஹாப்பி பர்த்டே சொல்லு. Happy birthday, Bon Auntie. ஹாப்பி பர்த்டே போனா. கேக் அந்த கடையில் இல்லை, இன்னொரு கடைக்கு போயிட்டுருக்கோம் கேக் வாங்கிறதுக்கு. நிறைய ஆர்டர் இருக்கிறதுனால முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னொரு கடையில் போய் பார்க்கலாம். அங்கேயும் நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு நேராக தான் இருக்குது இந்த 2 கடையுமே. அங்கேயும் எந்த மாதிரி கேக் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இங்கே வெளியில் போகும்போது பார்க்கும்போது எல்லா கேக்கும் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும். சரி வாங்க, அந்த கடைக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என் மொபைல் எடுக்கல, என் மொபைல் வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. போய் தான் மொபைல் எடுக்கணும். New life, new beginnings. Plus 5, 4, 3, 2, 1. Happy New Year! சிரிக்கலாம், பறக்கலாம், இலக்கைகள் முளைத்ததே. Happy birthday, Auntie. கரெக்டா? கரெக்டு தான். இது திருப்புங்க பார்ப்போம். தம்பிங்க, நீங்க 2 பேரும் கொண்டு வாங்க.
இப்போ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போனாக்கு பர்த்டே இல்லையா, அதனால் சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா எடுக்கிறேன், அப்படி இல்லைனாக்கா எடுக்க முடியாது. எனக்கு நிறைய டைம் வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகம்தான், அதனால் கோயிலில் போய் வீடியோ எடுக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் அந்த மாதிரினா எடுத்து இதில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. காலையில் ஃபஸ்ட்டு கோயிலேருந்து ஆரம்பித்தது. அந்த கோயிலுக்குள்ளே போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கார்டன் வச்சுட்டு அதில் பூலாம் இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி எடுக்க முடியுதான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்ப ஏன் காசு கொடு போப்பா. சரி வாங்க வாங்க வாங்க, டென்ட் இறக்கிட்டு வாங்க சாமி. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து இப்போ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுதி பிரிட்ஜுக்கு. அங்கே போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி சாப்பிட்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனால் பார்சல் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். நாளைக்கு எங்கே போவேன்? ஸ்கூலுக்கு எங்கே போக போகிறேன் நாளைக்கு ஸ்கூல். ஆமாங்கண்ணா, நாளைக்கு ஸ்கூல். நான் போகல, ஒரு நாள் லீவ். அஸ்வினி போகலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் 2 நாள் போகலாம். See here. இதெல்லாம் பழைய கேமரா மேட்ச். நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி தான் போகிறோம். கரெக்டாக இருக்குமா? போயிட்டு போமா. நல்லா தூக்கம் போயிட்டு இருக்கேன்.
மலையை பார்த்தாலே அதனே எடுக்கணும் தானே போட்டு வச்சிருக்கேன் பறக்க ஏதாச்சும் அந்த கார்னர் வை இப்போ திரும்பி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவாலியில் ஒரு சர்ச்சுக்கு தான். அந்த சர்ச்சில் முன்னாடியே 2-3 டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அங்கே தான் சரி போகலாம், மார்னிங் வந்து கோயிலுக்கு போனோம் இல்லையா, இப்போ ஈவினிங் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் கடல் வர்றது காட்டுறேன். மறுபடியும் கடல் வந்துருச்சு. எவ்வளோ தூரம் அப்புறம் நிறைய இருக்கும். காலையில் கோயில் ஆரம்பிச்சு இப்போ சர்ச்சில் முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னாக்கா கஷ்மின் டைம் என்னாச்சு இந்த கையில் இருக்கும். தம்பி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணு. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். மார்னிங் வந்து வீட்டை விட்டு கிளம்பி கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் சவுதி பிரிட்ஜுக்கு சவுதி பிரிட்ஜு அங்கெங்கெல்லாம் போயிட்டு ஃபைனலாக அப்படியே சர்ச்சுக்கு வந்துருக்கோம். அவாலியில் உள்ள சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இப்போ சர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு கிளம்புறதுக்காக. நாளைக்கு தம்பிங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல், அதனால் கொஞ்சம் பிஃபோராக போனோம் அப்படின்னாக்கா எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இங்கே கொஞ்சம் நேரமாகவே கிளம்பியாச்சு.